பேரன்பு கொண்ட புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவும் இங்குள்ள மக்களின் நலனுக்காகவும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் முன்னாள் IFS அதிகாரி திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தோடும் மற்றும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியோடும் இணைந்து போட்டியிடும் நிலையில் இந்த தேர்தலில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கும் முழுமையான வளர்ச்சி பெறாத மாநிலமாக இருக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இருக்கின்ற முதல்வரோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் தான் திரு ரங்கசாமி அவர்கள் முதல்வர் ஆனார். ஆனால் மறுநாளே அவர் நமது கூட்டணியை முறித்து கொண்டது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அன்றைக்கு நாம் ஆட்சியில் பங்கு பெற்று இருந்தால் இன்றைக்கு கண்டிப்பாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கும். எனவே புதுச்சேரி மக்களின் நலனில் அக்கறை கொண்ட நமது கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் யாருமே மீனவர்கள் பிரச்சனையை பத்தி கண்டுகல, மக்கள் பிரச்சனையை பத்தி கண்டுகல, எந்த உதவியும் அவங்களுக்கு பண்ணல. மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலங்களில் வழங்குகின்ற நிவாரண தொகையை உயர்த்தி வழங்கவில்லை. அதே போன்று கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு அமைத்து தர எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது மக்களுக்கு செய்கின்ற பெரிய துரோகமாகும். இங்கு படித்த இளைஞர்கள் நான் வர்ற வழியெல்லாம் சொல்றாங்க என்கிட்ட, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, படித்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. 10ஆம் கிளாஸ் +2 படித்த பெண்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் வீட்டுல இருக்காங்க, எங்களுக்கு எந்தவித வேலையும் இல்லை, நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத வழி நெடுகளும் வரும்போது எல்லாரும் சொன்னாங்க. இதுக்கு ஒரே வழி. ஏன்னா இது வரைக்கும் ஆட்சியில இருந்தவங்க பாத்தீங்கன்னாக்க கட்சி வேற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சரா இங்க இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலையை இனிமே நீடிக்க விடாதீங்க. ஏன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கு ஏதாவது செய்யறாங்களான்னா எதுவும் செய்யல. அதனால இந்த முறை எங்களோட கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். இப்போ இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணியா தான் நாங்க அமைச்சிருக்கோம். இதுல நிச்சயம் மக்கள் நலம் பெறும் வகை நல்ல திட்டங்களை கொடுப்போம். லைட் வசதி கிடையாது, குடிநீர் தண்ணியில கழிவு நீர் கலக்குதுங்கிறாங்க எங்க பார்த்தாலும், அதையும் சரி செய்யல. அதே போல பாத்தீங்கன்னாக்க குடி தண்ணீர் நல்ல தண்ணி கிடைக்கல, உப்பு தண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அம்மா அங்க ஆட்சியில இருந்தப்போ 2016 பாத்தீங்கன்னா 7,44,00,000 பேர் ஜனத்தொகை தமிழ்நாட்டுல இருந்தது. அப்போ அம்மா எப்படி செஞ்சாங்க, ஜனங்களுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாகூர் தொகுதியில சத்தியமூர்த்தி IFS அவரு நிற்கிறாரு. அவரு இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்த புதுச்சேரி மாநிலத்துல வேலை செஞ்சவரு. அதனால மக்களோட கஷ்டங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க எல்லாரும் அவருக்கு வைரம் சின்னத்துல அவருக்கு வாக்களிச்சு அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். நீங்களாம் நிச்சயம் செய்வீங்க. புரட்சி தலைவி அம்மா நாம வாழ்க. நன்றி, வணக்கம்.